கலப்பை எடுத்து கதிரவன் போல வருபவளே, உலக்கை எடுத்த உன்மத்த பைரவியே, சலங்கை ஒளியுடன் சதிராடும் சங்கரியே, கலங்காத உள்ளத்தில் இருக்கும் உமையே, அன்னை வாராகியே. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசிக்குரிய அம்மனை எப்படி வணங்குறது, எந்த அம்மன் வருது, எந்த அம்மனை வணங்கினா உங்களுடைய வாழ்க்கை யோக நிலையை அடையும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவில் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்தது. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுடைய சக்தி பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த அம்மனை வணங்கலாம், எது மாதிரியான கோவிலுக்கு போகலாம், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், எந்தெந்த துன்பங்கள் துயரங்கள் விலகும், எது மாதிரியான யோகா அமைப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. அதனால தான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம், கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துக்குங்க, 904336882626. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல் சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேலே தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேர் ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருப்போம். உலகத்தில் எல்லா தெய்வமுமே ஒன்று தான். எல்லா தெய்வமுமே எம்பெருமான் சிவனுடைய சக்தியின் வழியே வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. அதனால ராசிக்குரிய கோவில்கள் தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னா நம்முடைய நேரமும் காலமும் செயல்பாடுகளும் நல்லதாகவே அமையும். செல்வ வளமும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்முடைய ராசிக்குரிய கோவில்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் வணங்கிட்டு வரோம் அப்படின்னா, அதுபோல் அந்தந்த தெய்வத்துக்குரிய உருவப்படங்களை வீட்டில் வச்சு தினமும் வணங்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வளர்க்கும். அப்ப உங்கள் ராசியினுடைய முழு நன்மையும் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். உங்கள் ராசி அதிபதி உங்களை காப்பார். உங்களுக்குரிய கிரகம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால தினமும் ஒரு நிமிஷமாவது கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய ராசிக்குரிய தெய்வத்தை வணங்கினா அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் தேடி வரும். அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி வணங்கினாலே நமக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் தேடி வரும்போது, அப்ப நம்முடைய ராசிக்குரிய தெய்வத்தையும் அம்மனையும் வணங்கும் போது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த வாழ்க்கைங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட விதி, நடக்கிறதா நடக்கும். விதி நடக்கிறது மாதிரி அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறத விட அமைதியா இருந்துடாம இறைவனை மனதார வேண்டிக்கிட்டு நாம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையையும் நல்ல எண்ணத்தையும் கடைபிடிச்சோம் அப்படின்னா எல்லாம் நல்லதே நடக்கும், நினைச்சபடி நடக்கும். அந்த விதியும் தன்னுடைய வசமாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உறுதி. அது மட்டும் இல்ல, உங்கள் ராசிக்குரிய அம்மனை இந்த ஆடி மாசத்துல வணங்கும் போது அம்மனுடைய சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த பூமி முழுவதும் பரவி கிடக்கும். அம்மன் தெய்வங்களை தினம் ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சாலும் சரி, வணங்கினாலும் சரி, செல்வ வளம் பெருகும், அதிர்ஷ்டம் தேடி வரும். அப்புறம் எல்லாமே நன்மை தான் நடக்கும். அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல பண்டிகை கால ஆரம்பமா இருக்கும். பக்திக்கு உகந்த மாதம். அது மட்டும் இல்ல, பூமாதேவி அவதரித்த உன்னதமான மாதமா இதை பார்க்கப்படுது. அதனாலதான் ஆடி மாசம் அம்மனுக்கு பிரியமானதாகவும் பண்டிகை காலங்களின் தொடக்க மாதமாகவும் கொண்டாடப்படுது நம்ம தமிழர்களால. அப்ப தமிழ் மாதமான ஆடி மாசத்துல வரக்கூடிய முக்கியமான வழிபாடு ஆடிவள்ளி. அதாவது அம்பிகையை வீட்டுக்கு வரவழைச்சு அருள் பெற வேண்டி வழிபட வேண்டிய
ஒரு அற்புதமான திருநாள் இந்த ஆடி மாதம். அதனால தான் ஆடி மாதம் முழுசும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் அந்த ஆடி முதல் வெள்ளி அல்லது ஆடி மாதம் வரக்கூடிய 4-5 வெள்ளி முழுவதும் பூஜை செஞ்சு வழிபட்டா அந்த அம்மனுடைய அருளை கண்டிப்பா பெற முடியும். அம்மனுக்கு உகந்த மாதம் தான் ஆடி மாதம். அம்மனை போற்றி அன்னையை போற்றி கொண்டாட உகந்த மாதம் இது. அது மட்டுமல்ல, ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலம் எல்லாமே தேவர்களுடைய இரவு காலம் அப்படின்னு பார்க்கப்படுது, ஒரு 6 மாதத்துக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் பகல் குறைவாகவும் இரவு அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா கடவுளுடைய அந்த நேர்மறை சக்தி அதிகமா படக்கூடிய, இரவுல அதிகமா படக்கூடிய ஒரு காலகட்டம். இரவு வந்துட்டாலே நாம எல்லாரும் அம்மாவுடைய அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்போம், அப்படிதானே? அது போலத்தான் இரவு பொழுதின் தொடக்கமான ஆடி மாசத்துல நம் அம்மனை விசேஷமா கொண்டாடி அவளுடைய அருளை பெற முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம் தான். நமக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் அம்மா. சுயநலமே பாராம நம்ம பிள்ளைக்காக, நம்ம குழந்தைக்காக அப்படின்னு அத்தனையும் கொடுக்கக்கூடிய, நமக்காக இழக்கக்கூடிய ஒரு ஜீவன் அம்மா. அது போலத்தான் இந்த அம்மனும். அதனாலதான் பேரு ஒரே மாதிரியா இருக்கு பாருங்க. அப்படி இந்த அம்மனுடைய அருளை இந்த மாசத்துல நம்ம பெறோம் அப்படின்னா, அதுவும் நம்பிக்கையோட பக்தியோட இந்த மாசம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது பல மாதங்களுக்கு மட்டுமில்ல, பல வருஷங்களுக்கு அந்த எனர்ஜி நமக்குள்ளார தாக்கு பிடிக்கும். அது மட்டுமில்ல, இது பருவகால மாறுதல் இந்த மாசத்திலிருந்து ஏற்படும். அதனால நம்ம மனசும் உடலும் கெட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும், நோய்கள் அதிகரிக்கும், இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கும் கால மாற்றத்தால. அதனால நம்முடைய காவல் தெய்வமா இருக்கக்கூடிய அம்மனுக்கு இந்த ஆடி மாசத்துல விழா எடுத்து அதுல கலந்துக்கிட்டு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அம்மனுடைய அருளை கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஆத்மார்த்தமான நம்முடைய வழிபாடுகளால மனம் மகிழ்ந்து போவாள் அந்த குங்குமக்காரி. அகம் குளிர்ந்து நம் குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாள் அந்த அம்மா. நாம நினைச்சபடி நடத்தி வைக்கக்கூடிய அற்புத சக்தி அம்மாவிட்ட இருக்கு. அண்டப கிரண்டத்தையும் ஆளும் இந்த அன்னை நவக்கிரக நாயகி அல்லவா. அவளால கோள்களும் நன்மை பயக்கும் விதம். உங்கள் ராசிக்கு ஏற்ற வழிபாடு அப்படிங்கிறது தான் மிக சிறப்பு. கோள்களை கூட நமக்கு நல்லது செய்ய வைக்கும் இந்த அம்மன் வழிபாடு. அதனால தான் இந்த ஆடி மாசத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அம்மன் வழிபாடு. மிதுன ராசிக்கு இந்த ஆடி மாசம் அற்புதமான பலன்களை தரப்போகுது. அது நம்ம போன வீடியோலே பார்த்துட்டோம். எப்படி பார்த்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இழந்தது போகட்டும், எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. கடந்த காலத்தில் உத்தியோகம், தொழில், குடும்பம் இதில் எல்லாத்துலேயும் பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதை தீர்க்கக்கூடிய வலிமை உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட காரியத்துல தடை சரியாகி இனிமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பண வரவு, மகிழ்ச்சி, மனசுல இருந்த குறைகள், தடுமாற்றம் இதுல எல்லாத்துலயும் உங்கள் சிந்தனைக்கும் உழைப்புக்கும் வெற்றி. அது மட்டும் இல்ல, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது. ஏன்னா 3ஆம் வீட்டுக்குரிய சூரியன் 2ஆம் வீட்டுல அமரப்போகிறார். அருமையான வாய்ப்பு. உங்களது அத்தனை முயற்சிக்கும் ஏற்பாட்டுக்கும் நீங்க செய்யற வேலைக்கோ தொழிலுக்கோ பண வரவை கொடுக்கக்கூடிய சிறப்பு. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து அமரப்போகிறார். பொருளாதாரம் ஏற்றமடையும். குடும்பத்துல நிம்மதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் உருவாகும். எத்தனை குழப்பம் இருந்தாலும், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சுமாரு சரியாகும். ஏன் இந்த நேரம் புலம்பிகிட்டே இருக்கீங்க? ஏன் வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க? நல்லா சாப்பிடு, உடம்பு கெடுத்துக்காத. இப்போ என்ன ஆகிட போகுது? போனது போகட்டும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இதே பிரச்சனை வீட்டில். அப்படி ஒரு அதிகார தோரணையில் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல. உங்களுடைய அதிகாரம் பணத்தையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் ஒரு அமைதியையும் கொண்டு வரும். ஒரு அழகான அதிகாரம்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒரு பொண்ணு அழகாக கோபப்பட்டா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி குடும்பத்துக்கு உங்களுடைய கோபம் இப்போ கிடைக்கும். பேச்சால தொழில் ஆரோக்கியமும் முன்னேற்றமும் வரக்கூடிய ஒரு மாதம் இது. உங்க வாக்குஸ்தானம் பலமடையுது. சூரியன் வந்து நிற்கிறாரு. சூரியனா யாருங்க? அரசனுங்க. அரசன் சொல்றதை கேட்டே ஆகணும். அரசனாக மாறி உங்கள் குடும்பத்துக்கும் நீங்க வேலை செய்கிற இடத்துக்கும் தொழிலுக்கும் நல்ல வார்த்தைகளை கட்டளையிடுவீங்க. வாக்குஸ்தானம் பலமடையுது. நீங்க பேசினாலே ஒரு மன்னர் பேசுறாரு, ஒரு தலைவர் பேசுறாரு, ஒரு குடும்பஸ்தன் பேசுறாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும் கேட்கறவங்களுக்கு. அந்த வார்த்தைக்கும் அந்த செயலுக்கும் ஒரு மதிப்பு கூடும். உங்க பேச்சுக்கு செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கூடக்கூடிய காலகட்டம். சூரியன் வந்து உட்காராருங்க வார்த்தையில. உங்க பேச்சுக்கு மறுவார்த்தையே இல்லை. அதே நேரத்துல அந்த இடம் கடகராசிக்குரியது. அதாவது சந்திரன் வீடு, அன்னை வீடு. அப்ப அன்பை கூட அற்புதமா காட்டக்கூடிய ஒரு காலகட்டம். அதிகாரத்தை கூட அன்பாக சொல்லக்கூடிய காலகட்டம். அதனாலதான் நான் சொன்னேன், அன்போட மிரட்டுவீங்க, அன்போட அதிகாரம் பண்ணுவீங்க, உரிமையோட
உங்களது கோபத்தை காட்டுவீங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ அர்த்தம் புரியுதுங்களா ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு? அதுபோல் உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அன்பாலேயே முடிப்பீங்க. புதிய வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அவங்க கொஸ்டின் கேட்டு உங்களை எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய பேச்சு, உங்கள் பேச்சில் இருக்கிற ஒரு உண்மை, ஒரு அழகு, ஒரு கவித்துவம், எச்சரிக்கையாக பேசுறது, எதிர்கால நோக்கத்தில் பேசுறது, இதை வச்சு எடுப்பாங்க. ஒரு உத்தியோகத்துக்கு நீங்கள் இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா அதுபோல் வருமானம் நிறைய வரும் இந்த பேச்சாலையும் தொழிலாலையும். இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்கு அற்புதமான காலகட்டம். ஏன்னா சூரியன் வீட்டிலேயே புதன் வந்து அமர்றாரு. டெக்னாலஜியில் புகுந்து விளையாடுவீங்க. எப்பொழுதும் இந்த மொபைலு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்க்குற ஐடியா உங்களுக்கு நிறைய வரும். பணம் அதிகமாக நமக்கு கிடைக்கணும் அல்லது பொருளாதாரத்தில் உயரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் டெக்னாலஜியை எடுத்துங்க, புதுமையை புகுத்துங்க, கம்யூனிகேஷனை அதிகப்படுத்துங்க. அதாவது நிறைய பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. யாரை பார்த்தாலும் பேசுங்க. உங்கள் வேலையை பற்றி, தொழிலை பற்றி, உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு பேசுகிறீர்களோ, எந்த அளவுக்கு கத்துறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களை நோக்கி ஓடி வரும். இவன் இம்சை தாங்க முடியலப்பா, போய் தான் சேருவோமே, வெற்றியும் செல்வமும் இப்படி நினச்சிட்டு உங்களை நோக்கி ஓடி வரும். அதனால் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது. எப்படி பேசணும்? கோபத்தோடு இல்லை, அதிகார தோரணையில் இல்லை, அன்பான அதிகாரத்தில், அன்பான வார்த்தைகளால் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு புதிய தொழில், புதிய வேலை, புதிய லாபம், புதிய வெற்றி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுப செலவுகள் இருக்கும். முதலீட்டில் கவனம் இருந்தது அப்படின்னா சின்ன முதலீடு போட்டு பெரிய லாபம் எடுக்கக்கூடிய காலகட்டம். எடுத்தவொடனே போய் பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை தூக்குங்க. அப்புறம் பெரிய மீனை போட்டு அடுத்தது அதை விட பெரிய மீனை தூக்கலாம். அப்படியான ஒரு புரிதல் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. பயணங்களால் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, பேச்சு, சந்தோஷம் இதெல்லாம் உயரும். இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி இடத்துல உட்கார்றாரு. எப்படி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அமையும். ஆடம்பர வாழ்க்கை எப்படி உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ, சொகுசான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி இல்லற வாழ்க்கையும் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவனோ மனைவியோ உங்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் அன்புக்கும் அழகுக்கும் பேச்சுக்கும் அடிமையாகக்கூடிய ஒரு அமைப்பு. திருப்பு முனை ஏற்படும். எதுல? உங்கள் காதலில், காதல் உறவுல அன்பும் இனிமையும் ஆசையும் காதலும் கூடக்கூடிய ஒரு நேரம். கணவன் மனைவி இடையே ஒரு குழைச்சல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரொம்ப குழையிறாங்க அப்படின்ட்டு. நேரங்காலம் பார்க்காம, என்ன இடம்னு பார்க்காம அங்கே அன்பையும் அரவணைப்பையும் அதிகமாகவே காட்டுவீங்க. சுப செலவுகள் கணவனாலேயோ மனைவியாலேயோ இருக்கும். அன்புக்காக, குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். முதலீட்டில் லாபம் நல்லாவே கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் தொழில், வீடு, கல்வி இதில் எல்லாத்துலேயும் மாற்றம் ஏற்பட போகுது. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படும். முக்கிய காரணமே இதுதான். ஏன் இந்த மாதத்தில் மட்டும் இது வித்தியாசம் நடக்க போகுது அப்படின்னா இது ஆன்மீகம் சார்ந்த மாதம், ஆடி மாதம். இதில் எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தையும் இந்த ஆன்மீகத்தையும் நேசிக்கிறீங்களோ, நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைதியும் செயலும் வெற்றியும் கிடைக்கும். அமைதி கிடைச்சிட்டாலே புதுசாக சிந்திப்போம், சிந்திச்சிட்டாலே பெரிய முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணாலே வெற்றியும் கூட வரும். அப்படியான ஒரு சங்கிலி தொடர்ச்சி உள்ள ஒரு மாதம் இது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்போ ராஜயோகம் கண்டிப்பாக என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அன்னையினுடைய அருள் ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குது. அம்மனுடைய அருள் ஆசி. அதனால எதுலலாம் பிரச்சனையோ, கடன் பிரச்சனை ஓவரா இருந்தா தப்பிச்சிருவீங்க. திருமணம் ஆகாம இருந்தா பொண்ணு அமையும், பையன் அமைவாங்க. குழந்தை ஆர்வம், பாக்கியம் இல்லாம இருந்துன்னா அது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதுல குறை இருக்கோ, எதுல குடும்பத்துல பிரச்சனை நடக்குதோ அது அம்மனுடைய அருளால் அத்தனையும் சரியாகக்கூடிய ஒரு மாதம். அதே நேரத்தில் எல்லாமே ஈஸியாக நடந்துருமா, தானா நடந்துருமா அப்படின்னா நடக்காது. பணம் இல்லாமல் சந்தோஷம் கிடைக்காது. அப்போ பணங்கிற ஒரு விஷயம் தேவை. அப்போ அந்த பணம் தேவைன்னா என்ன பண்ணும்? உழைப்பு. அந்த உழைக்கணும்னா என்ன பண்ணும்? மனசு நிம்மதியாக இருக்கணும். மனசு நிம்மதியாக இருக்கணும்னா என்ன பண்ணும்? மனம் அமைதியாக இருக்கணும். அமைதிக்குத்தான் கடவுள், ஆன்மீகம். மனசு அமைதியாக இருந்தாலே வெற்றி ஈஸியாக கிடைக்குங்கிறது இதுதான் ஷார்ட்டாக சொல்கிறது. ஆன்மீகத்தால் வெற்றி உண்டு அப்படிங்கிற உறுதியாக சொல்கிற அர்த்தம் இதுதான் காரணம். அதனால் ஆன்மீகம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். இந்த மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் ஒரு சிறந்த மாதம். வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும், நினச்சதை நடத்தணும், நினச்சதை சாதிக்கணும், பல கர்ம வினைகளை தீர்க்கணும், பல புண்ணியங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் ஒரு அற்புதமான மாதம். ஆன்மீகம் இந்த பூலோகத்தில் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது பவர், ஒரு எனர்ஜி, அது கிடைச்சிட்டாலே என் அன்பு நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் சாதனையையும் படைக்கலாம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அதே நேரத்தில் புதன் எங்கே இருக்கார்? தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லா பொருளாதார பிரச்சனையும் தீரப்போகுது. யார் வீட்டில் இருக்காங்க? அன்னை வீட்டில், அம்மன் வீட்டில், சக்தி வீட்டில். சூரியன் ராஜா, சந்திரன் ராணி. சூரியன் சிவன், சந்திரன் சக்தி. அதனால தான் அம்மனுக்கு உரிய மாதம்,
அம்மனை வழிபடும் போது, அம்மனை நம்பும் போது உங்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் சிறப்பிக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் அதிபதி புதன்ங்கிறதுனால மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறது மிக சிறந்தது. இந்த மாசம் முடிஞ்ச வரைக்கும் என்ன செலவானாலும் பரவாயில்ல, ஒரு 5000 ஆகுமா, குடும்பத்தோட போனா பஸ்ஸில் போனால் ஒரு 5000 ஆகும், கார் வாடகைக்கு எடுத்தா ஒரு 15000 ஆகும். எவ்வளோதோ 15000 செலவு பண்ணியிருப்போம், எதுக்கோ செலவு பண்ணியிருப்போம். கடவுளுக்கு செலவு பண்ணுற ஒவ்வொரு பைசாவும் நம்முடைய கர்மாவை தீர்க்கக்கூடியது. செலவு பண்ணால் எப்படிங்க கர்மா தீரும்? அந்த செலவு எப்படி பண்ணுறோம்? நம்முடைய உழைப்பின் மூலியமாக வரக்கூடிய பணத்தை வச்சு செலவு பண்ணுறோம். அப்போ உழைப்பால் கிடைக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணுறதுனால, கடவுளுக்காக செலவு பண்ணுறதுனால, ஆன்மீகத்துக்காக செலவு பண்ணுறதுனால, அம்மனுக்காக செலவு பண்ணுறதுனால அந்த கர்ம வினை தீரும். 5-10 பார்த்துட்டு போகாமல் இருந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும், தெளிவான சிந்தனை கிடைக்கும். மதுரை மீனாட்சி அம்மனை போய் கும்பிட்டுட்டு வாங்க. புதனுடைய அருள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். இந்த வருஷத்தில் ஒரு முறை போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா சகல துன்பங்களையும் நீக்கி புதன் பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். முடிஞ்சா புதன்கிழமை வீட்டில் நான் ஒரு விளக்கு பூஜை சொல்கிறேன், அந்த விளக்கு பூஜை செய்யுங்க. மீனாட்சியை பார்த்து எல்லா குறைகளையும் கொட்டி என்ன தேவையோ அதை சொல்லாமல் என் மனசில் இருக்கிறத நீனே நிறைவேற்றி வை, உனக்கே தெரியும் என் வாழ்க்கைக்கு எப்போ என்னென்ன தேவைகள் அப்படின்னு உனக்கே புரியும். எனக்கு எதையும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எதையும் தாங்கக்கூடிய வலிமை கொடு, அது போதும் அப்படிங்கிற அளவுக்கு வேண்டிக்கிங்க. வேணான்னு சொல்லும்போது தான் நம்ம ஒரு பொருளுக்கு ஆசைப்படுவோம், கிடைக்காதுன்னு முடிவாகும் போது தான் வருத்தப்படுவோம். அப்படித்தான் எதுவும் வேண்டாம் உன் அருளே போதும் அப்படின்னு சொன்னோம்னா கேட்காம அள்ளி கொடுக்கக்கூடிய அம்மன் தாய் மீனாட்சி அம்மன். அதனால மதுரை மீனாட்சியை போய் இந்த ஆடி மாசத்துல நண்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் வணங்கிட்டு வாங்க, குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, அதோட லாப வீட்டில் சனி வக்கரமாகி இருக்கார். அவர் உங்களது 4ஆம் வீட்டையும் உங்களது விரயஸ்தானத்தையும் உங்களது குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறார். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் சோதனைகள் அதிகரிக்கும். அதாவது நிலம் வாங்குறது மாதிரி இருக்கும், வாங்க முடியாமல் தடை வரும். இருந்த இடத்த ஏதாவது ஒரு காரணத்தால் விற்க வேண்டியது வரும். ஏன்னா அங்கே விரயத்தையும் பார்க்குறாரு, இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது. அதனால இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்கிறதுனால இந்த விளக்கு பூஜை அதற்கான பரிகாரமாக அமையும். இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த விளக்கு பூஜை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த ஸ்தானத்தில் விழறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த மாசத்துல விளக்கு பூஜை செய்யுங்க. ஆடி மாச விளக்கு பூஜை. ஆடி வெள்ளி அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நாள். எல்லா விதமான செல்வ பலன்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு நாள். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை, ஆடியில் வர வெள்ளிக்கிழமை, எந்த வெள்ளியாக இருந்தாலும் சரி, அம்மனுடைய அருள் முழுசா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி வழிபட்டாலே பாதி அருள் நமக்கு கிடைச்சிடும். குறிப்பா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாளும். சுக்கிரன் யாரு? கோடிகளை கொடுக்கக்கூடிய, நம்மளை கோடீஸ்வரனாக்கக்கூடிய, நிம்மதியாக எல்லா வளமும் செல்வமும் பெற்று வாழ வைக்கக்கூடிய ஒரு பகவான் சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமை நாளுக்கு உரியவர். நாம சொகுசா வாழணும், நிம்மதியா தூங்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருளும் கிடைக்கும். அப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஹோரையில செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் இருக்குல்ல, அத்தனையும் நம்மளை கோடீஸ்வரனாக்கக்கூடிய பரிகாரம். குறிப்பா இந்த ஆடி மாதத்துல வர இந்த வெள்ளிக்கிழமை மிக சிறப்பு வாய்ந்தது. அதனாலதான் விட்டுறாதீங்கிற. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம அனுபவிக்காமலே வாழ்க்கையை முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கும். என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, கவலையே படாதீங்க. அம்மன் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை போடுங்க. வீட்டில் விளக்கேற்றி பூஜை செஞ்சு அம்பிகையினுடைய அருள் பெறத்துக்கு ஒரு அற்புதமான மாதம் இது. விளக்கு பூஜை குத்து விளக்கில் ஏற்றினா ரொம்ப நல்லது. 33 கோடி தேவர்களும் 30 தேவியர்களின் அருளும் பெறக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால தான் இதுக்குன்னே சிறப்பு வீடியோவாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க, ரொம்ப நீங்கள் பதற்றப்படுற அளவுக்கு அல்லது இதெல்லாம் முடியாதோங்கிற அளவுக்குலாம் இது இல்லை. சிம்பிள் விஷயம். காலையில் அதிகாலையில் நீராடி குளிச்சுட்டு, நல்ல ஆண்களாக இருந்தால் நல்ல புத்தாடை துவைச்ச துணி உடுத்திக்கிட்டு, பெண்களாக இருந்தால் ஏதாவது மஞ்சள் கலர் இருக்கிற மாதிரி மஞ்சளில் உடை உடுத்திக்கிட்டு, வாசல் அழகாக பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கிட்டு, வீட்டை சுத்தமாக்கி, பூஜை அறையை சுத்தமாக்கி, தெய்வ படங்களுக்கெல்லாம் மலர்களும் பொட்டும் வச்சு, நில வாசல்ல வேப்பில கொத்த ஒடிச்சிட்டு சொருவுங்க. கலச செம்பு இருக்குல்ல, அதுல நூல் சுத்தி மஞ்சள் குங்குமம் அதுல கொஞ்சம் போட்டு மலர்களால சுத்தி அலங்கரிங்க. பூஜை அறையில பச்சரிசி மாவாலே கோலம் போட்டு அதுக்கு மத்தியில அரிசியோ அல்லது கொஞ்சம் நெல்லோ ஏதாவது ஒன்று எடுத்து பரப்பிக்குங்க. கொஞ்சம் பெருசா பரப்புங்க. அந்த சொம்பையும் குத்து விளக்கையும் அதுல வைங்க. அடுத்தது விநாயகரை வணங்குங்க. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல எய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிற அந்த விநாயகர் மந்திரத்தோடு ஆரம்பிங்க.
அடுத்தது குலதெய்வ வழிபாடு, அடுத்தது இஷ்ட தெய்வம், இதுக்கெல்லாம் தீபாராதனை காட்டி சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா கற்கண்டு ஏதாவது நிவேதனமாக வச்சு படையுங்க. முடிஞ்சா ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. மாவிளக்கு தான் மிக சிறந்தது. அன்னைக்கு முடிஞ்சா அதை செய்யுங்க. கூடுதலா குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறது சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், பழம், தேங்காய் இந்த மங்கள பொருட்கள்லாம் வணங்கலாம். கொஞ்சம் வசதி இருக்கு அல்லது நம்மளால முடியும், ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தானே அப்படின்னு முடின்னு நினைச்சிங்கன்னா இதெல்லாம் செஞ்சுங்க, எடுத்துக்கங்க. இது எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். சுமங்கலி பெண்களுக்கு நாம் இந்த வகையில் உதவி செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க. ஆண்களுடைய மனசுல தெய்வீகத்தன்மை ஓடும். பெண்களை கஷ்டமே படுத்த மாட்டாங்க. பெண்கள் சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க இந்த உதவியெல்லாம் செய்யும் போது. ஆடி மாசம் எல்லா வெள்ளிக்கிழமையுமே சிறந்த வெள்ளிக்கிழமை தான். முடியாதவங்க இந்த ஆடி வெள்ளின்னு ஒன்று கடைசி வெள்ளியா இருக்கும், அன்னைக்கு கண்டிப்பா இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதனால திருமண தடை, தாலி பாக்கியம், குழந்தை பாக்கியம், மாங்கல்ய தோஷம் இருந்ததுன்னா அது நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். ஏதாவது நோய் இருந்தால் உடனே சரியாகும். இதை காலையில் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த அம்மனுக்குரிய மூல மந்திரத்தை சொல்லுங்க. தயவு செஞ்சு மந்திரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கே கேட்கக்கூடிய மந்திரம் இது. நீங்கள் உச்சரிக்கிற இந்த மந்திரம் இந்த பிரபஞ்ச சக்தியை ஒரு வழி பண்ணிடும். அதாவது அம்மா இருக்காங்க, ஒரு 3 வயசு பிஞ்சு குழந்தை அம்மா அப்படின்னு எங்க இருந்தாவது கத்துச்சுன்னா எப்படி பதறும் மனசு. பதறி ஓடோடி போய் என்ன ஆச்சு தங்கமே, என்ன ஆச்சு செல்வமே, கண்ணே மணியே முத்தே, இப்படி எப்படி ஓடி போய் கேட்குறோமோ அந்த மாதிரி இந்த மந்திரத்துக்கெல்லாம் அவ்வளவு சக்தி இருக்கு. என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மந்திரத்தை அலட்சியமே செய்யாதீங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய அம்மா மாதிரி நம்ம இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றம் நடக்கும். என்னமோ நடக்குது இந்த குடும்பத்தில், இந்த வீட்டில். அத்தனை கிரகங்களும் போய் பாருங்க. அந்த ஈஸ்வரன் எம்பெருமான் பதற்றம் அடைஞ்சு அங்கே போய் பாருங்க, ஏதோ ஒரு கூக்குரல் கேட்குது. ஒருவேளை நல்லவர்களாக இருந்தால், 4 பேருக்கு நல்லது செஞ்சிருந்தா, உண்மையான ஆத்மாவா அது இருந்துன்னா கஷ்டப்படவே கூடாது. உடனே பாருங்கன்னு சொல்லி 33 கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அதனால தான் இந்த மந்திரம்ங்கிறது ரொம்ப, நான் எப்பொழுதுமே ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லுவேன். முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம படிக்காமல் இருந்திருக்கலாம், அதையாவது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுப்போம். அந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடுத்தது நாங்கள் மந்திரத்துக்குன்னே வீடியோ பதிவிட போகிறோம், ஷார்ட்ஸ் மாதிரி. அப்போ அதை ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மந்திரத்தை அம்மனுடைய மூல மந்திரம் ஓம் பிசாஸ்வத் அஜாய வித்மகே ஹட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மாறி பிரசோதயாத் அப்படிங்கிற அம்மனுக்குரிய அந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்து காலையில் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க. ஆடிவெள்ளி அன்னைக்கு மாலையில் முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து இதே மாதிரியே மாலையிலையும் இந்த பூஜை செய்யுங்க. குறிப்பாக இங்கே வந்து பச்சரிசி மாவால் கோலம் போடுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை, அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. உடனே மண் பவுடர் எடுத்து கோலம் போட்டு டக்குன்னு பரிகாரத்தை நம்ம அவசர கதையில் முடித்தோம் அப்படின்னா கடவுளும் அவசர கதையில் ஒரு டிசைனே இல்லாமல், ஒரு பொறுப்பே இல்லாமல் அதற்கான பலனை கொடுத்து விடுவார். கொஞ்சம் அலட்சியப்படுத்துவார், இது பத்தாது அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையோட நம்பிக்கையோட இது மாதிரியான பரிகாரங்களை செய்யணும். பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து கோலம் போடுறது வீட்டில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இனிமே வரக்கூடிய ஒரு 6-7 மாதமும் காலையில் ஏந்திரிச்சு கோலம் போடக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களால் பச்சரிசி அரைச்சி கோலம் போட முடியல அப்படின்னா ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு ப்ராடக்டாக இவங்க கொடுக்குறாங்க. குட் பேபி 9043688626 கோலமாவு கட்டி பச்சரிசியாலையும் அது கூட 9 நவக்கிரகத்தை வசப்படுத்தக்கூடிய பொருட்களை கலந்து பச்சரிசி கோலமாவு கட்டி கொடுக்குறாங்க. அதுபோல் பச்சரிசி பவுடரும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எறும்புகள் சாப்பிடும்போது 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்ச அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி மலைக்காமல் காசு பணத்தை பார்க்காம இன்னும் 6 மாதத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும் இந்த பச்சரிசி கோலமாவு. கட்டியாகவும் இருக்குது, பவுடராகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்குது. பஞ்சகாவியத்தில் செஞ்ச அகர்பத்தி, விளக்கு, சாம்பிராணி, பஞ்சகவிய தீபம், தீப எண்ணெய், அது மட்டும் இல்லை ஹெல்த்துக்கு தேவையானது பாரம்பரியமான தானியங்களை வச்சும் மூலிகைகளை வச்சும் பல ப்ராடக்ட் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸில் கலக்கிறாங்க. தெய்வமாக இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம குடும்பமாக இருந்தாலும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். கண்ணாப்பின்னான்னு வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டிலே கொடுக்குற பொருட்களை வாங்கி சமைக்கிறீங்க அப்படின்னா எப்பொழுதோ ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம சேமிக்கலாம். அப்படியான ஒரு
இடம் தான் இந்த குட் பேபி. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சுத்தமான நெய் இருக்கு. பூஜைக்கெல்லாம் எல்லாமே சுத்தமா தரமானதா கலப்படம் இல்லாத பொருட்களை வச்சிருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. இப்படி இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யும்போது இந்த காலகட்டத்தில் அம்மனுடைய அருள் முழுசா கிடைச்சி உங்க வாழ்க்கையே ஒளிமயமான வாழ்க்கையா மாறும். வியாபாரத்தில் போட்டி சூழ்ச்சிகள் இதெல்லாம் இருந்து திக்கு முக்காடுறவங்க தொடர்ந்து மாரியம்மனை வழிபட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏற்றி வைப்பாள். தொடர்ந்து கும்பிட முடியலனாலும் இந்த மாதம் ஆடி வெள்ளி அன்னைக்கு கோவிலுக்கு போங்க. நான் போன வீடியோவில் சொன்னேன், கோவிலில் நடக்கிற திருவிழாவில் அல்லது அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தயவு செஞ்சு செய்யுங்க. நோய் தாக்கம் குறையும். அதுபோல இருக்கிற பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். நீங்க நினைச்ச காரியத்தில் ஜெயமே உண்டாகும். வேலை தேடி போனீங்கன்னா வேலை கிடைக்கும். தொழில் செய்யலாம்னு முடிவு எடுத்தீங்கன்னா தொழில் ஆரம்பிச்சிருவீங்க. டக்குன்னு கண்ணை மூடி கண்ணு துறக்கிறதுல ஆரம்பிச்சிருவோம். இப்படி டக்கு டக்குன்னு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அம்மன் வழிபாட்டில் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் வேப்பலை, ஒரு 3-4 வேப்பலை தினமும் காலையிலையும் மாலையிலையும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாலே நோய் தாக்கங்கள் குறையும். உடம்புல நேர்மறை சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, கன்னி பெண்களுக்கு அதிக அருள் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரம் இது. அப்போ ஆடி மாதம் வந்துருச்சு. உங்களால் முடிஞ்ச 7 கன்னி பெண்களுக்கு மஞ்சள் நிற புடவையை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா மாரியம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பல பூர்வ புண்ணிய பாவங்கள் குறையும். முழு அருளையும் பெற்று இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள்லேருந்து விலகலாம். திருமண வரன்கள் கிடைக்கும். விபத்துகள் நடக்காது. குடும்பத்தில் மறைமுக சூழ்ச்சிகள் செய்பவர்கள், துரோகம் செய்பவர்கள், நமக்கு கெடுதலை செய்கிறவங்க, நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாரியம்மன் ஒரு வாராகி அம்மனா இருப்பாங்க. வந்த துன்பங்கள் எல்லாமே பறந்தோடும். இந்த மந்திரத்தை முடிஞ்சா ஆடி வெள்ளி அன்னைக்கு 108 முறை சொல்லுங்க. 108 முறை கேளுங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். அத்தனை சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம். அதனால அம்மனுடைய அருளை முழுமையா பெற்று என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் சிறப்பாக வாழணும்னு வாழ்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்த, என்னுடைய பர்சனல் விஷயத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். 29 வயசு வரைக்கும் என் வாழ்க்கையே வெறுமை தான். என்ன செய்யறது, எப்படி நம்ம வாழ்க்கையில் பயணம் போகிறது, எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே வாழ்ந்தோம். என்னுடைய 29 வயசு வரைக்கும் ₹1 கூட நான் சேமித்தது கிடையாது. கல்யாணம் ஆச்சு, ஒரு சின்ன அக்கறை பிறந்தது. ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு தொழில் செய்வோம். காலத்தின் கட்டாயம், குழந்தையும் இல்லை. என்னுடைய மனைவி உண்மையா தெய்வம் மாதிரி. எதையுமே கேட்டதில்லை. இது வேணும் அது வேணும் கேட்டதே கிடையாது. நான் செய்கிற வேலையிலையும் தொழிலையும் முடிஞ்ச வரைக்கும் கேட்காம நிறையாவும் செய்வேன். திடீர்னு ஒரு நாள் மாசமானாங்க 10 வருஷம் கழிச்சு. சந்தோஷம் அப்படின்னா அதுதான் சந்தோஷம். அதை கேட்டு உடனே இறந்துருந்தாலும், என்னுடைய உயிர் போயிருந்தாலும் முழு ஆத்ம திருப்தி, ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அப்படி ஒரு சந்தோஷங்க. குழந்தை பிறந்தது. நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசாக கொடுத்தா தேவலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. உடனே நானே முடிவு பண்ணினேன். வேற எதுவுமே யோசிக்கல. முயற்சி, கஷ்டம், இரவும் பகலும் உழைச்சோம். முயற்சினா இப்படி இருக்கணுங்க. தண்ணீருக்குள்ளார ஆழத்துல போய் சிக்கிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிச்சு மேலே வர்றதுக்கான போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டம் மாதிரி நம்முடைய முயற்சி இருக்கணும். அப்படி போராடின, உழைச்சேன், கஷ்டப்பட்டேன். ஒரு கார் வாங்கி கொடுத்தோம். பிறந்த குழந்தைக்கு பரிசா ஒரு கார். இன்னைக்கும் பெண் குழந்தை தான். யார் கார்னு கேட்டால் என் கார்னு சொல்லும். அந்த வார்த்தைக்காகவே வாங்கி கொடுத்தோம். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த குழந்தைக்கு ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கலாம், சொத்து வாங்கியிருக்கலாம், சேமிப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த குழந்தை சம்பாரித்து வாங்கிக்கும். அந்த குழந்தைய சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். அடுத்தது, சுய தொழில் செய்கிறாங்க. ஒரு இடம் வாங்கினா நல்லாயிருக்கும், தொழில் செய்யறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இடம் வாங்கினேன், 2 இடம் வாங்கினேன். அவங்க பேரில் எழுதி வச்சேன். உனக்குன்னு எதுவும் வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் போதும், நான் இன்னும் நிறைய ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். என்ன இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்களாக இருக்கிற எப்பொழுதுமே மனைவிக்கு, மகளுக்கு, அம்மாவுக்கு, தங்கைக்கு, அக்காவுக்கு கேட்காமலே கொடுக்கணும், கேட்காமலே செய்யணும். மரியாதையும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு ஆண் கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவான். குறிப்பா நமக்காக உழைக்க வேண்டியதில்லை, பெண்களுக்காக உழைச்சாலே போதும் நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம். பெண்களை மதிச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, கௌரவத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுத்தாலே போதும் ஒரு குடும்பம் மிகப்பெரிய இடத்தை நோக்கி வந்துடும். ஏன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் அன்பையும் புகழையும் கொடுத்தாலே நாம முன்னேறுவோம் அப்படின்னு சொன்னா, பெண்களும் அம்மனும் ஒன்று. 2 பேருமே தெய்வீக சக்தி நிறைந்தவர்கள். எல்லாருமே இல்லை, உண்மையா குடும்பத்துக்கு நேர்மையா இருக்கிறவங்க அம்மனுக்கு இணையானவர்கள். முயற்சிங்கிறது நான் சொன்ன மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னங்க? உழைப்பு தான். அதுவும் நேர்மையாக உண்மையான உழைப்பு. இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்களும் ஜெயிப்பீங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.